ஏழரை கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது. தமிழ்நாடு சட்டமன்ற மரபுகளின்படி பெரும்பான்மை மக்களோடு வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட அரசு அமைச்சரவை கூடி அந்த அரசுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் தீட்டி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகு அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் அச்சடிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருந்தவாறு ஆளுநர் உரையாற்றுவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்தை தொடங்கி ஆளுநர் உரை முடித்த பிறகு தேசிய கீதம் இசைப்பது தொடர்ந்து தமிழக சட்டமன்ற மரபு. அந்த மரபுகளெல்லாம் மீறி தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஆர்.என். ரவி அவர்கள் முதலில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கூறி ஆளுநர் ஆங்கில உரையை படிக்காமல் வெளியேறியிருப்பது இந்த மாமன்ற மரபுகளை மாண்புகளை மீறுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் மீறியிருக்கிறார். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து மாநில அரசோடு ஆர்.என். ரவி அவர்கள் மோதல் போக்கை கடந்த 5 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார். இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்யாத எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து புறவாசல் வழியாக அந்த மாநில அரசுகளுக்கு குடைச்சலை கொடுப்பதும் அதே போல மாநில அரசுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்றைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. அவ்வாறு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் அதே போல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழக ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கின்ற தமிழக ஆளுநர் ரவி அவர்களை குடியரசுத் தலைவர் அவர்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.